எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, புவியின் வளிமண்டலம் 78% நைட்ரஜன் மற்றும் 21% ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. அடுத்து இரண்டாவது கேள்வி, டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையே குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். மூன்றாவது கேள்வி, புவி பெரும் ஆற்றல் வெப்பம். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? சம மழையளவு கோடு. அடுத்து, டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் சி, ஈரநிலைமானி. காலநிலையின் அறிவியல் பிரிவு காலநிலையியல். அடுத்து, கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம். உலகிலேயே முதன்முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர். அல் பலாகி. அடுத்து, நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர். நீரின் சுழற்சி. அடுத்து, புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம். 2.8%. நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர். மழை. நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர். ஆப்ஷன் டி. அதாவது நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று அழைக்கின்றனர். நீர் உட்கசிந்து வெளியிடுதல். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர். நன்னீர். புவியில் உள்ள நன்னீரில் நிலத்தடி நீரின் அளவு 0.6%. டேஸ் ஆவியாதலின் எதிர்வினை செயலாகும். நீர் சுருங்குதல்.
பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது டேஸ் உருவாகிறது. பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது டேஸ் உருவாகிறது. பனி பனி. மழை துளியின் விட்டமானது 0.5 மில்லிமீட்டர் அளவினை விட அதிகமாக இருப்பின், மழை துளியின் விட்டமானது 0.5 மில்லிமீட்டர் அளவினை விட அதிகமாக இருப்பின் அதனை டேஸ் மழை என்கிறோம். உறைபனி உறைபனி. அடுத்து, மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலைவாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலைவாய்ப்பை தேடி குடிபெயர்கின்றனர். அடுத்து, ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் குடியேறுபவர் எனப்படுகிறது. ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் குடியேறுபவர் எனப்படுகிறது. வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது. வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது. கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு. அரசியல் அரசியல். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம். மிகையான உணவு தானிய உற்பத்தி. மிகையான உணவு தானிய உற்பத்தி. நகரமயமாக்கலின் உலக சராசரி சதவிகிதம் 55. அடுத்து, டேசாம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. 2007 ஆண்டு. 2007 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.